டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இதை எழுதினவங்க சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸில் டோட்டலாக 3 புக்ஸ் இருக்குது. ஈச் புக்லேயும் செப்பரேட்டாக நிறைய சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் புக்கோட சம்மரி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் செகண்ட் புக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் அண்ட் தேர்டை விட செகண்ட் புக் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏன்னா இதில் டோட்டலாக 24 சாப்டர்ஸ் இருக்குது. செகண்ட் புக்கோட டைட்டில் என்ன அப்படின்னா தி கோல்டன் த்ரெட். செகண்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டரோட டைட்டில் என்னென்னா 5 years later. அப்போது ஃபர்ஸ்ட் புக் எப்படி முடிஞ்சது? டாட்டர் அண்ட் ஃபாதர் வந்து சேருவாங்க. லூசி வந்து அவங்களோட அப்பாவோட சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் புக் வந்து முடியும். செகண்ட் புக்கில் 5 yearsக்கு அப்புறமா தான் செகண்ட் புக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லூசி வந்து அவளோட 17 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா கூட சேர்ந்தா. இப்போ 5 வருஷம் கழிச்சு அப்படின்றப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 22 வயசு. ஜெரி கிரன்ச்சர் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஜெரி யாருன்னா, ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து ஜெரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து லாரி கிட்ட ஒரு மெசேஜ் கொடுப்பார் இல்லையா, அந்த ஜெரி அப்படின்றவர் தான் இதில் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஆகுதுன்னா, இவரோட டிஸ்கிரிப்ஷன், அவரோட கேரக்டரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜெரி அப்படின்றவர் வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு பையன் உண்டு. அந்த பையனை யங் ஜெரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவரும் வந்து அந்த பேங்க்கில் தான் ஒரு மெசஞ்சர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. சின்ன சின்ன வேலைலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வார். இதுதான் அவரோட ஒர்க். எப்போவுமே காலையில் அவர் ஒர்க்குக்கு போகும்போது அவரோட பையனையும் கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையன் எப்போவுமே ஜெரியோட நெயில்ஸை வந்து ரொம்ப நோட் பண்ணுவான். ஏன் அப்படின்னா, அந்த நெயில்ஸில் எல்லாமே ஒரு மாதிரி அயன் மாதிரி தெரியும். இரும்பு வந்து ரொம்ப துரு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த துரு எல்லாமே ஒரு மாதிரி தூசி மாதிரி வரும்ல, அதே மாதிரி குட்டி குட்டியாக அவனோட அப்பாவோட கையில் இருக்கிறத அவன் எப்போவுமே நோட் பண்ணுவான். ஆனால் அது என்னன்னு சொல்லி அவன் என்றைக்குமே கேட்டதே கிடையாது. இதை பற்றி தான் சாப்டர் 1 இருக்குது. சாப்டர் 2 என்னென்னா, ஜெரி வந்து இப்போ அந்த பேங்க்குக்கு போயாச்சு. ஹையர் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஓல்டு பெய்லிக்கு போகணும், லண்டனில் இருக்கிற ஓல்டு பெய்லிக்கு போகணும். ஏன் அப்படின்னா, அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. நீ போயிட்டு லாரி கிட்ட இப்படி ஒரு நோட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போது லண்டனில் என்ன கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு சீட்டிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த சீட்டிங் கேஸில் யார் இப்போ ஆஜராயிருக்கான்னா, சார்ல்ஸ் டார்னி வந்து ஆஜராயிருக்காரு. அவரை தான் கல்பிரேட் அப்படின்னு சொல்லி அங்கே பிடிச்சி வச்சுருக்குறாங்க. காமன் பீப்புளுக்காக பேசுகிற, ஜென்ரலாக பேசுகிற அந்த லாயருமே இவருக்காக பேச மாட்டாங்க. இவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இவர் எந்த லாயரையும் அரேஞ்ச் பண்ணவும் இல்லை. ஸோ சார்ல்ஸ் டார்னிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் ஒரு லாயர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கிற அதே இடத்துல டாக்டர் மேனட் அண்ட் அவரோட டாட்டரான லூசியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. 3rd சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கேஸ் எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, சீட்டிங் கேஸ்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, எதுக்காக சீட்டிங் கேஸ்னால், இந்த சார்ல்ஸ் டார்னி வந்து கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் கிட்ட இங்கிலாண்டில் உள்ள எல்லா சீக்ரெட்ஸையும் போய் அவர்கிட்ட சொன்னதாக இங்கே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஒரு கண்ட்ரியில் உள்ள சீக்ரெட்டை எப்படி இன்னொரு கண்ட்ரியில் போய் சொல்லலாம்? அதனால் அவங்க கண்ட்ரீஸ்குள்ளே ஃபைட்டு வரும். ஓகேவா? அந்த கிளாஷ்க்கு வந்து நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. லாயர் ஸ்ட்ரைவர் அப்படின்றவர் சார்ல்ஸுக்காக ஆஜராகிறாரு. இப்போ இவர் சார்ல்ஸ்க்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. டாக்டர் மேனட்டும் அவரோட பொண்ணையும் எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 years முன்னாடி, அதாவது அந்த அப்பாவும் பொண்ணும் சேர்ந்தாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் புக்கோட எண்டில், அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்த உடனே ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருப்பாங்க. அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கூட தான் சார்ல்ஸும் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டை எடுக்கும்போது இவங்க 2 பேர் தான் இப்போ இங்கே இருக்கிறாங்கன்றது தெரிய வரும். அதனால் இவங்க கிட்டேருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் டாக்டர் மேனட்டையும் அவரோட பொண்ணையும் வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் லூசி என்ன சொல்லிடுவான்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, சார்ல்ஸ் அப்படின்ற ஒருத்தரை வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அவர் என்ன பேசிக்கிட்டாரு, எப்படி நடந்துக்கிட்டாருன்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இருந்தாலுமே அவளுக்கு சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னும் அவர் பேசிக்கிட்டாரு, அப்புறம் ஏதோ ஒரு மேட்ச் ஜார்ஜ் 3rd இந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த கொஞ்சம் விஷயத்தை பற்றி மட்டும் அவள் வந்து சொல்கிறா. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 விட்னஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ரோஜர் கிளே அப்படின்றவரையும் ஜான் அப்படின்ற ஒருத்தரையும் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி ஒரு கிரிமினல்ஸ் தான்.
கிரிமினல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை என்றைக்குமே நம்ம ஒரு சாட்சியாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ்டர் சிட்னி கார்டன் அப்படின்ற ஒருத்தர் அங்கே இருப்பார். இந்த சிட்னி கார்டன் வந்து லாயர் ஸ்ட்ரைவரோட அசிஸ்டண்ட். இவர் பார்க்குறதுக்கு அப்படியே சார்ல்ஸ் டார்னே மாதிரியே இருப்பார். இப்போ என்ன நடக்கும்னா, சார்ல்ஸை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த சிட்னி கார்ட்டனை உள்ளே வர சொல்லுவாங்க. ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணது யாருன்றது தெரியாமல் போயிடும். ஸோ நான் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லுவார், சார்ல்ஸ் நான் பண்ணலன்னு சொல்லுவார். தப்பு பண்ண ஒருத்தரை பனிஷ் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் தப்பு பண்ணாத ஒருத்தரை நம்ம தண்டிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக 2 பேரையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 4th சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, கேஸில் அவர் வின் பண்ணிட்டதுனால எல்லாருமே அவரை விஷ் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயாச்சு. ஆனால் சார்ல்ஸும் மிஸ்டர் சிட்னி கார்டன் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ அவங்க நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 5th சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, மிஸ்டர் ஸ்ட்ரைவர் இருக்கார் இல்லையா, அவரும் சிட்னி கார்ட்டனும் மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே லாயர் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரைவர் அப்படின்றவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள். அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ஒரு ஹெட் வெயிட் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஃபெமிலியரான ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்போவுமே ஒரு ஹெட் வெயிட் இருக்கும். ஆனால் சிட்னி வந்து ஸ்ட்ரைவரோட ஜூனியர் தான். ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு ஃபேமஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே ஸ்ட்ரைவர் வந்து எப்போவுமே இவனை ஜூனியர் அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரே தவிர அவனை ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டார். இப்போது கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்ட்ரைவரோட சிட்னி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பான், கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட், நல்ல ஒரு ஹியூமன் சோல். ஆனால் ஸ்ட்ரைவர் தான் நல்ல பொசிஷனில் இருக்கிறான். ஓகேவா? போத் ஸ்ட்ரைவர் அண்ட் சிட்னி 2 பேருக்குமே லூசி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஆசைப்படுவாங்க. 6th சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, டாக்டர் மேனட் வந்து லூசியோட சோஹோ அப்படின்ற ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் டாக்டர் மேனட், லூசி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தங்களும் இருக்கிறாங்க. அந்த கேர்டேக்கர் அவங்க கூட ஒரு நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி வந்து சின்ன வயசுலேயே லூசி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவளுக்கு கேர்டேக்கராக இருந்திருப்பாங்க. இப்போவும் இவங்களோட சேர்ந்துப்பாங்க. லூசியை அந்த கேர்டேக்கர் எப்போவுமே லேடி பேர்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லூசி அவ்வளோ அழகாக இருப்பாள். அங்கே லாரியும் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுவார். லாரி லூசியை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும், எல்லாருமே உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் சார்ல்ஸும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ அந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் லாரி சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி ஃபர்தராக அவங்க எதுவுமே பேசலை. அதோட அந்த டிஸ்கஷன் வந்து கட் ஆகிடுச்சு. 7th சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, எவர்மேண்ட் இருக்கார் இல்லையா, எவர்மேன்னா யாருன்னா சார்ல்ஸோட அங்கிள். இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான பர்சன், அட் த சேம் டைம் ரொம்ப ரூடான பர்சன், மணி மைண்டட். இந்த எவர்மேண்ட் வந்து ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அவர் அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது அவரோட வெஹிக்கிளில் மாட்டி ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிருப்பார். அந்த குழந்தையோட பேர் கேஸ்பர்ட். அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாலாம் அவ்வளோ கத்தி அழுகுறாங்க. அந்த எவர்மேண்டை நோக்கி சாபம் விடுறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட காரில் இருந்துகிட்டே ஒரு காயினை தூக்கி வீசுறாரு. அந்த பேரண்ட்ஸ் முன்னாடி அந்த குழந்தைக்கு பதிலாக அந்த காயினை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வீசுறாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த இடத்துல தான் டிஃபார்ஜும் இருக்கிறாங்க. டிஃபார்ஜ்னால் யார்? அந்த ஒயின் ஷாப் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கப்பலும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கோபம் வரும். ஆல்ரெடி அந்த டிஃபார்ஜுக்கு வந்து எவர்மேண்ட் மேலே ஒரு கோபம் உண்டு. அவங்களும் கர்ஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் எதையும் கன்சிடர் பண்ணாமல் மறுபடியும் ஒரு காயினை தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. சாப்டர் 8 என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த வில்லேஜில் உள்ள பீப்புள் எல்லாருமே ஸ்டார்வேஷன், சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் இந்த எவர்மேண்ட் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறாரு. இவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு கிரேவ் யார்டில் யாரோ அழுகுற மாதிரி, ஏதோ ஒரு லேடி அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, அந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்டை எங்கே பரி பண்ணாங்கன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு அந்த கிராமத்தில் சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர் ரொம்ப வெல்த்தியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவரோட அரண்மனைக்கு போயாச்சு. அந்த கேஸ்டலுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா சர்வெண்ட் எல்லாரும் வராங்க. சர்வெண்ட் கிட்ட இவர் கேட்குறாரு, சார்ல்ஸ் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார்ல்ஸ் யார்? இவரோட நெஃப்யூ. ஸோ அவன் வந்துட்டானா இங்கிலாந்துலேருந்து அப்படின்னு கேட்கும்போது அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. 9th சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, சார்ல்ஸ் வந்து இப்போ அங்கிளோட வீட்டுக்கு வந்துட்டார். சார்ல்ஸுக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு ரொம்ப வெல்த்தியாக இருக்கிறது அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஹைஃபை வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப் தான் சார்ல்ஸ்.
ஆனால் அவரோட அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், நான் இருக்கிற அந்த பொசிஷனுக்கு நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சார்ல்ஸ் வந்து அவங்க அங்கிள்கிட்டயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க, எனக்கு இந்த பொசிஷன்லாம் வேண்டாம், நான் எப்பவும் இருக்கிற மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன், இந்த ராயலான லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். சார்ல்ஸோட அங்கிளான எவர்மண்டை வந்து யாரோ மர்டர் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஷோல்டர் அண்ட் செஸ்ட்டுக்கு இன்பிட்வீனில் ஒரு நைஃப் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கும். அவர் இறந்து கிடப்பார். அவருக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, டிரைவ் ஹிம் ஃபாஸ்ட் டு ஹிஸ் டாம் அப்படின்னு எழுதியிருக்கு. அது போக திஸ் ஃப்ரம் ஜாக்வஸ்ன்னு எழுதியிருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எவர்மண்ட் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மேலே ஆக்சிடென்ட் பண்ணி அந்த குழந்தை இறந்து போயிடும் இல்லையா, அந்த குழந்தையோட அப்பா தான் இவரை மர்டர் பண்ணியிருப்பார். இதோட சாப்டர் 9 வந்து முடியும். சாப்டர் 10ல் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 1 இயர் கடந்து போயாச்சு. இப்போ சார்ல்ஸ் தான் அவரோட அங்கிளோட பொசிஷனில் இருக்கிறாரு. பட் அவர் வந்து அந்த ராயல் லைஃப்பெல்லாம் லீட் பண்ண மாட்டார். எந்த ஒரு ஹெட் வெயிட்டுமே காட்டாமல் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். அவர் ஃப்ரெஞ்ச் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு லூசியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லூசியோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ லூசியோட அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கும் இவரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வந்து 2 ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, 1, சார்ல்ஸ் வந்து அவனை பற்றின ஒரு சீக்ரெட்டை சொல்ல வரான். என்னோட பேர் சார்ல்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி இன்னொரு நேம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது அதுக்கு லூசியோட அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுறாரு. நீங்கள் இப்போ இந்த நேமை என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்கள் லூசியை மேரேஜ் பண்ணிப்பீங்க இல்லையா, அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களோட மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணது இருக்கட்டும், நான் லூசி கிட்ட பேசி அவளோட அக்செப்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் நீங்கள் லூசி கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவார். இங்கே லூசி வந்து எப்போவுமே அவங்க அப்பாவை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பா. அவர் ஏன் எப்போவுமே ஷூ மேக் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. 11th சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, சார்ல்ஸ் எப்போ லூசியோட அப்பா கிட்ட பேசினாரோ அதே டேட்டில் ஸ்ட்ரைவர் வந்து அவனுக்கு லூசி மேலே இருக்கிற லவ்வை பற்றி சிட்னி கார்டன் கிட்ட சொல்லுவார். அதாவது அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார். அப்போ சிட்னி கார்டன் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுவார். ஸ்ட்ரைவர் சொல்லுவார், நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக லூசி அக்செப்ட் பண்ணிக்குவா, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். டிரைவர் என்ன சொல்லுவாருன்னா, நீயும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட அவனை ஹர்ட் பண்ணல. அவன் லூசியை லவ் பண்ணுறேன்னு சொன்ன அந்த வேர்ட் வந்து சிட்னி கார்டனை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கும். 12th சாப்டரில் என்ன ஆகும்னா, இப்போ ஸ்ட்ரைவருக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ், கண்டிப்பாக லூசி அக்செப்ட் பண்ணிக்குவா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறான்னா, லாரி கிட்ட போய் பேசுகிறான். லாரி வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே, அதனால லாரி கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து லூசியோட அப்பா கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து லூசியை லவ் பண்ணுறேன், அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்றதை பற்றி அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. லாரியும் கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாரு. ஏன்னா சார்ல்ஸுக்கும் ஆல்ரெடி ஒரு பேசியிருக்காரு இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ லாரி போய் டாக்டர் மேனட் கிட்ட பேசுகிறாரு. டாக்டர் மேனட்டுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் தான் சார்ல்ஸ் கிட்ட ஓகே சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை வந்து லாரியும் இப்போ ஸ்ட்ரைவர் கிட்ட சொல்லிட்டாரு. ஸ்ட்ரைவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல. 13th சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சிட்னி கார்டனுக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்ட்ரைவரை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இவர் டைரெக்டாக லூசியை போய் அப்ரோச் பண்ணுறாரு. லூசி கிட்ட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லூசி வந்து ரொம்ப பொலைட்டாக அவரை ஹர்ட் பண்ணாத விதத்தில் அவர்கிட்ட இல்லை, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தாலுமே அவகிட்ட அவன் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான்னா, நீ என்னை என்றைக்குமே மறந்துடாத, என்னோட லவ்வையும் நீ மறந்துடாத, உனக்கு ஏதாவது பிரச்சனை, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இருப்பேன், என்னோட லைஃப்பை கூட நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோகமாக கடந்து போயிடுறான். இப்போ 14th சாப்டர், டெல்சன் பேங்க்ல ஒர்க் பண்ணுற ஜெரி அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த பேங்க்கோட ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஃபியூனரல், ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. யார் இறந்துருக்கா அப்படின்னா ரோஜர் கிளே. ரோஜர் கிளேன்றது யாரு, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கிரிமினலாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த கிரிமினல் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு. அவரை தூக்கிட்டு வர அந்த 4 பேர் மட்டும்தான் அவருக்காக வராங்க. மற்ற எல்லாருமே அவரை திட்டிக்கிட்டே, ஓ இவன் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துலையும் அவன் மேலே உள்ள கோவத்தில் அவனை திட்டிக்கிட்டே கூட்டத்தில் அவனோட வராங்க. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து கிரேவியார்டில் போய் அவனை பரி பண்ணியாச்சு. பரி பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ஜெரி வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு
ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தூங்க போகிறாங்க. அந்த டைமில் ஜெரி வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். வெளியே போகும்போது ஒரு சாக்கும் ரோப்பும் எடுத்துகிட்டு போகிறான். அவன் போகும்போது அவனை யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு தான் அவன் போகிறான். ஆனால் அவனோட யங் சன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி வரான். இப்போ இவன் நேராக அந்த கிரேவ்யார்டுக்கு போயிட்டு அந்த சேம் டே மார்னிங் பரி பண்ணாங்க இல்லையா ரோஜர் கிளே, அவனோட டெட் பாடியை தோண்டி எடுக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு. ஸோ அவன் வேகமாக வீட்டுக்கு ஓடி போயிடுறான். இவன் எதுக்காக இதை தோண்டி எடுக்கிறான் அப்படின்னா, இறந்து போன டெட் பாடிஸ், அந்த ஃப்ரெஷ் டெட் பாடிஸ் எல்லாத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் கிட்ட கொடுப்பான். இதுதான் இவனோட ஒர்க். அதனால தான் இவனோட நெயில்ஸில் எல்லாமே அவ்வளோ டார்க்காக இருக்கும். இதை போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து படுத்துருவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க பேங்க்கு போகும்போது அவனோட பையன் வந்து இந்த டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்து சயின்டிஸ்ட் கிட்ட விற்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கு தான் நான் வளர்ந்த உடனே போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி அவன் பையன் சொன்னதை கேட்ட உடனே இவனுக்கு ஷாக்காக இருந்தாலுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். சாப்டர் 15 என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது அந்த நாடு ஃபுல்லாகவே ஒரு ரெவல்யூஷனரிஸ் வந்து சுற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா வெல்த்தி பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஹெட்வைட்டடாக இருக்காங்க, அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால பாவர்ட்டியில் இருக்கிற பீப்புள் எல்லாரும் ரெவல்யூஷனரிஸாக மாறி அவங்க எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ரெவல்யூஷனரிஸ் யாரால் க்ரியேட் ஆனாங்க அப்படின்னா, மேடம் டிஃபார்ஜால். மேடம் டிஃபார்ஜுக்கு வந்து பாஸ்ட் வெஞ்சன்ஸ் ஒன்று இருக்கும். அது யார் ஃபேமிலி மேலேனா, எவர்மேண்ட் ஃபேமிலி மேலே. எவர்மேண்டோட ஃபேமிலியில் தான் சார்ல்ஸும் இருக்கிறாரு. ஆனால் சார்ல்ஸ் அந்த ஃபேமிலியில் உள்ளவர் தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி மேடம் டிஃபார்ஜுக்கும் தெரியாது. எப்படியோ அந்த குழந்தைய கொன்ன அப்பாவை வச்சு எவர்மேண்ட்டை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் சார்ல்ஸ் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கன்னு தெரியாதனால அவரை டார்கெட் பண்ணவே இல்லை. இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிஃபார்ஜ் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு எவிடன்ஸ் வச்சு அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் டைமுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 16th சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்பை வந்து ஜான் அப்படின்றவர் தெரிய வருது. அவர் அந்த ஒயின் ஷாப்குள்ளே தான் இருக்கிறாரு. அந்த ஒயின் ஷாப்லேருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க வராங்க. டாக்டர் மேனட்டும் அந்த இடத்துல இருந்திருப்பாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மேடம் டிஃபார்ஜ் வந்து அந்த இடத்துல இருந்து நிறைய பேரோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ரெவல்யூஷனரிஸ், நம்ம ஒரு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வெல்த்தி பர்சனாலிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை அவங்க ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இறந்து போனவங்க எல்லாரையுமே இந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது வெல்த்தி பீப்புளால் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட நேமையும் திருப்பி திருப்பி அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ நாளும் மேடம் டிஃபார்ஜ்க்கு தெரியாது சார்ல்ஸ் வந்து எவர்மேண்டோட நெஃப்யூ அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த நியூஸ் அவங்களுக்கு தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜான் அப்படின்ற ஸ்பை வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சார்ல்ஸ் வந்து டாக்டர் மேனட்டோட பொண்ணான லூசியை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற நியூஸையும் மேடம் டிஃபார்ஜ் கிட்ட அவன் சொல்லிடுவான். இப்போ மேடம் டிஃபார்ஜ் கொலை பண்ணணும்னு இருக்கிறாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் சார்ல்ஸோட நேமையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. 17th சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஈவினிங் ஆஃப் லூசி வெட்டிங். லூசிக்கு வந்து இப்போ வெட்டிங் நடக்க போகுது. அந்த டைமில் தான் சார்ல்ஸ் வந்து அவனோட ரியல் நேமை பற்றி டாக்டர் மேனட் கிட்ட ரிவீல் பண்ணுவான். டாக்டர் மேனட் வந்து ரொம்பவே அப்செட் ஆவார். ஏன்னா அந்த ஃபேமிலியை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கொஞ்சம் அப்செட் ஆனாலும் சார்ல்ஸோட நேச்சரை பற்றியும் அவருக்கு தெரியும். ஸோ அவன் வந்து நல்லா பார்த்துப்பான் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் ரிலீவ் ஆகுறாரு. நெக்ஸ்ட் என்னன்னா, லூசி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்து அவளோட ஃபாதர் கூட சேர்ந்துருக்கா. உடனே அவளுக்கு மேரேஜ் அப்படின்றப்போ அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. அவங்க அப்பாவை மறுபடியும் தனிமையில் விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. நைட்டெல்லாம் வந்து பார்க்குறா, அவங்க அப்பா தூங்கிட்டாங்களா, நல்லா தூங்குறாங்களான்னு சொல்லி அப்பப்போ முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். 18th சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, வெட்டிங் முடிஞ்ச வெரி ஃபாஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே அவங்க வந்து ஹனிமூன் போயிட்டாங்க. அந்த ஒரு டிஸ்டன்ஸை வந்து டாக்டர் மேனட்டால் டாலரேட் பண்ணிக்க முடியல. இவ்வளோ நாள் எப்படி அவர் தனிமையில் இருந்தாரோ அதே எமோஷன்ஸ் வந்து இப்போவும் அவரால் கேரி பண்ணிக்க முடியுது. ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஒரு சிச்சுவேஷன் அவரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்ட லாரி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணணும், இந்த டைமில் நம்ம அவரை ரொம்ப வாட்ச் பண்ணணும், மறுபடியும் அவர் அந்த டிப்ரெஸ்ட் மைண்ட் செட்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நர்ஸ் இருந்தாங்க இல்லையா, மிஸ் ப்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் லாரியும் சேர்ந்து மேனட்டை எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அவர் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க.
19th சாப்டரில் லூசியும் ஹனிமூனுக்கு போயிருக்கிறதுனால அவர் தனியாக இருக்கிறதுனால மறுபடியும் ஷூ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ லாரிக்கு வந்து அதை பார்த்த உடனே கோவமாயிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் அப்படி ஒரு டார்க்கர் சைடில் இருந்து தான் வெளியே வந்திருக்கீங்க, மறுபடியும் ஏன் அந்த பாஸ்ட் லைஃப்குள்ளேயே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை எத்தனையோ தடவை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் கண்டினியூஸாக அந்த ஷூ தான் மேக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவரோட மெடிசின்ஸ் எடுத்துக்க மாட்டாரு, ஹெல்த்தை பற்றி அவர் கான்ஷியஸாகவே இல்லை. ஷூ மேக் பண்ணுற டூல்ஸு, அவர் உட்காந்து மேக் பண்ணுற அந்த பெஞ்சு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாச்சு. சாப்டர் 20ல் என்ன நடக்கும்னா, லூசி அண்ட் டார்னி வந்து திரும்பி வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே வீட்டில் ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்ணுறாங்கன்னா சிட்னி கார்ட்டனை தான் மீட் பண்ணுறாங்க. சிட்னி யார்? லூசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறாரு. டார்னி கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த அந்த கசப்பான மெமரிஸ் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு நான் உங்களோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி வரலாமா, என்ன உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டார்னியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் சிட்னி வெளியே போனதுக்கப்புறமா அவனை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அவன் ரொம்ப கெட்டவன்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் லூசி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. இல்லை டார்னி, நீ நினைக்கிறது தப்பு, அவர் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், அவர் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கிறாரு, அதனால தான் அவர் இப்படி பேசுகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். சாப்டர் 21ல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 8 வருஷம் இப்போ கடந்து போயாச்சு. லூசிக்கு வந்து ஒரு கேர்ள் சைல்டு இருக்கும், ஒரு பாய் சைல்டு பிறந்திருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன வயசுல அந்த பையன் வந்து இறந்து போயிருப்பான். இப்போ லூசி அண்ட் டார்னிக்கு ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிறாங்க. கேர்ள் சைல்டு வந்து சிட்னி கார்ட்டனோட ரொம்பவே அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். அவன் அடிக்கடி வீட்டுக்கு வருவான். அந்த பொண்ணு வந்து யங் லூசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட எப்போவுமே அவன் ரொம்ப க்ளோஸாக இருப்பான். இப்போ ஃப்ரான்ஸில் நடக்கிற அந்த பிரச்சனை இங்கிலாண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லா இடமுமே ரெவல்யூஷனரிஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ லாரி லூசியை பார்க்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. மேடம் டிஃபார்ஜோட தலைமையில் இப்போவும் எல்லா இடத்துலையும் இந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பாஸ்டல் பிரிசன் அப்படின்னு ஒரு பிரிசன் இருக்கும். அந்த பிரிசனில் தான் டாக்டர் மேனட் வந்து 15 இயர்ஸாக ஒரு ஜெயிலில் இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஜெயில் தான் பாஸ்டல் பிரிசன். அந்த பிரிசனில் இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் 7 பேரை கொலை பண்ணிவிட்டு 7 பிரிசனர்ஸ் வந்து தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரீசனாக இருந்தது மேடம் டிஃபார்ஜ் தான். அவங்களோட கைடன்ஸோடு தான் எல்லாருமே இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாப்டர் 22ல் என்ன நடக்கும் அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே ரொம்ப பசியில் இருக்கும்போது ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சனான ஃபவுலோன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் புல்லை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மனுஷனை இப்போ எல்லாரும் சேர்ந்து அடித்து கொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. 3 தடவை ஹேங் பண்ணியுமே அவர் இறந்து போக மாட்டார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட வாயிலெல்லாம் அந்த கிராஸ் எடுத்து கொடுத்து அவரை சாப்பிட சொல்லுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, மேடம் டிஃபார்ஜி அவரோட தலையை வெட்டி அவரை கொலை பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு வெஞ்சன்ஸோடு தான் அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. சாப்டர் 23ல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஜூலை டேயில் நிறைய ப்ராப்ளம் வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க வராங்க, மக்கள் எல்லாருமே ஸ்டார்வேஷனில் இறந்துட்டு இருக்கிறாங்க, ரெவல்யூஷனரிஸ் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப இதில் கஷ்டப்படுறது யாருன்னா, சார்ல்ஸோட ஃபேமிலி, அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க, அவருக்கு ரிலேட்டிவாக இருந்தவங்க எல்லாருமே இதில் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் சார்ல்ஸ் டார்னி இப்போ அவரோட வீட்டில் இல்லை தானே, அவரோட அங்கிள் இறந்ததுக்கப்புறமே நான் அந்த போஸ்டிங் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் இப்போ அவரோட மக்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அந்த மக்களும் இவருக்கு கண்டினியூஸாக லெட்டர் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் லாரிக்கும் டெல்சன் பேங்க்லேருந்து நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டுருக்குது. அவர் அர்ஜென்ட்டாக ஒர்க்கில் ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா லாரிக்கு தான் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவரும் அங்கே தேவைப்படுறாரு. லாரியும் சரி ஓகே, நான் ஜெரியை வந்து என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு நானும் அந்த ஒர்க்குக்கு போகலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரி சொல்கிறாரு. டார்னியும் அதே மாதிரி அவனோட மக்களை பார்க்குறதுக்காக போகலான் இருக்கிறான். எல்லாருக்கூடையும் ஃபேர்வெல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு டார்னி மட்டும் இப்போ ஃப்ரான்ஸுக்கு தனியாக கிளம்பி போகிறான். இதோட புக் 2 வந்து முடியுது. இப்போ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.